Hi friends, welcome to Annams Recipes. இன்னைக்கு Annams ஷாப்பில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஆனால் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அத்தனையும் ஒரே வீடியோவில் காமிக்க முடியாது. அது ரொம்ப லென்த்தியாக போயிடும். அதனால் நான் இருக்கிற சில ப்ராடக்ட்ஸையும் அதோட டீட்டெயில்ஸையும் தரேன். மற்ற ப்ராடக்ட்ஸ் வேணும்னா அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணுங்கிறவங்க அதில் போய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எங்கள் ஷாப்பில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதோட கேட்லாக் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ சில முக்கியமான ஐட்டங்கள்ஸ் இங்கே இருக்கிறது என்னென்னு பார்த்துடலாம். ஹெர்பல் ஷேக்காய் பவுடர், இது ஹெர்பல் பாத் பவுடர், இது ஆர்கானிக் டேமரின், இது சாம்பார் பவுடர், அப்புறம் இது குழம்பு மிளகாய் பொடி, அப்புறம் இது ரோஸ் பெட்டல், பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா, அதோடைய பெட்டலை ட்ரை பண்ணி பவுட்ரு பண்ணுறது. அடுத்தது இது செட்டிநாடு இடியாப்பம் ஃப்ளாரு, இது செட்டிநாடு மசாலா பவுடர், அப்புறம் இட்லி பொடி, இது டர்மரிக் பவுடர், இது ஆவாரம்பூ பவுடர், அப்புறம் இது ஹென்னா பவுடர். இங்கே இதுதான் இதை டிஸ்பிளேயில் இப்போ வச்சுருக்கோம். மீதி எல்லாம் எங்கள் ஷாப்பில் இருக்குது. என்னென்ன வேணுமோ ஆன்லைனில் கூட நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லாட்டா வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும், அதில் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது ஹெர்பல் சீயக்காய் பவுடர், இது நம்ம ஆயில் பாத், அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லையா, அன்னைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இதில் நுரை வருமா அப்படின்னு. இது இயற்கை பொருள், அதனால ரொம்ப நுரை வராது. அப்படி உங்களுக்கு நுரை வரணும், நல்லா தேய்க்க வரணும்னா இந்த சீயக்காய் பவுடரை நம்ம சாதம் வடிக்கிற கஞ்சியில் நீங்கள் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லா தேய்க்க வரும். நல்லா கொஞ்சம் நுரையும் வர மாதிரி இருக்கும். ஏன்னா வெந்தயமெல்லாம் நல்லா ஊறி நல்லா திக்காக வந்துடும். அப்படி உங்ககிட்ட சாதம் வடிக்கிற கஞ்சி இல்லைன்னா தயிர் வச்சுருப்போம் இல்லையா, புளிச்ச தயிர், அதை கூட ஊற்றி இதோட தேய்ச்சிக்கலாம். அப்படி எண்ணெய் போகலைன்னா இன்னொரு தடவை 2 தடவை நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் போயிடும். இது ஹேருக்கு நல்லது. நிறைய பேர் இப்போ முடி கொட்டுது, அந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம், தலைமுடிக்கு வர்ற ப்ராப்ளத்துக்கெல்லாம் இந்த சீயக்காய் பவுடர் யூஸ் பண்ணால் முடி கொட்டுறதெல்லாம் நிற்கும். ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்ல கண்டிஷ்னரும் கூட. இதை குளித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், தலைமுடி நல்லா மினுமினுன்னு இருக்கும். நல்ல இயற்கை வாசத்தோடையும் இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஹெர்பல் பாத் பவுடர். இது நம்ம சோப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சோப்பு போட்டு குளிச்சுட்டு யூஸ் பண்ணணுமா இல்லை சோப்பு போட வேண்டாமான்னு. உங்களுக்கு சோப்பு போட்டு குளிச்சுட்டு யூஸ் பண்ணணுன்னா அப்படியும் யூஸ் பண்ணலாம். ஆனால் சோப்பு போடணுங்கிற அவசியம் இல்லை. இதை மாத்திரமே போட்டு குளிக்கலாம். ஏன்னா நிறைய மூலிகைகள் இருக்குது, வெட்டி வேர்லாம் இருக்குது. இந்த வெயிலுக்கு ரொம்ப வேர்வை நம்ம உடம்புலையே ஒரு வேர்வை ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். இந்த பாத் பவுடர் போட்டு குளித்தோன்னா அந்த ஸ்மெல்லாம் வராது. அந்த வெட்டி வேரோட வாசம் இருக்கும். நல்ல நாள் ஃபுல்லுமே நல்ல நறுமணத்தோடு இருக்கும். இதை ஃபேஸ் பேக்கானு நிறையா கேட்குறீங்க. இது ஃபேஸ் பேக் இல்லை, ஆனால் ஃபேஸ் பேக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்கேயோ வெளியில் போகிறீங்க அப்படின்னா ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்கணும்னா இந்த பவுடரில் கொஞ்சம் எடுத்து தயிர் வச்சுருப்போம் இல்லையா, தயிரோ பாலோ அதை கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் முகத்தில் தடவிட்டு கழுவிட்டு அப்புறம் ரெகுலராக நீங்கள் பவுடர்லாம் போட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் போகலாம். நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஃபேஸு. இது ஆல் இன் ஒன் பவுடர். நல்லா குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இது சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு. இது ஒரு 6 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் கடலை மாவு, பாசிப்பயிறு மாவு மாத்திரம் யூஸ் பண்ணுங்கள், அதுவே போதும், நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் எங்கள் ஷாப்பில் இருக்கிற சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். நீங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்க்கணுன்னா அன்னம்ஸ் ஷாப் அப்படின்ற ஒரு தனி சேனல்லே இருக்குது. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் என்னென்ன புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோலாம் அதில் போடுவோம். உங்களுக்கு அப்பப்போ தெரிஞ்சுக்கலாம். அதோட லிங்க்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் எங்கள் ஷாப்பில் இருக்குது அப்படிங்கிறது அப்பப்போ உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அப்பப்போ
என்னென்ன வீடியோஸ் போடுறோமோ அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போவே வரும். தேங்க்யூ.